ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோசிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஹோம்மேட் பட்டர் எப்படி நான் எடுப்பேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது நான் 1 மந்த்தாக கலெக்ட் பண்ண க்ரீம். நம்ம மில்க் பாயில் பண்ணும்போதும் உர ஊற்றும் போதும் தயிருக்கு உர போடுவோம் இல்லையா, அப்போக்கும் நம்ம எடுத்து வச்ச க்ரீமு. இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகணும், ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். கொஞ்ச நாளே நிறைய க்ரீம் வரும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படும். ஸோ அந்த வாட்டர் எல்லாமே கோல்டாக இருக்கணும், நல்ல சில்லுன்னு இருக்கணும். அப்போ பட்டர் செப்பரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோல்டு வாட்டருங்கிறதுனால பட்டர் செப்பரேஷன் டக்குன்னு முடிஞ்சிடும், பாத்திரத்தில் ஒட்டாது. அதனால் அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டேன். மிக்சர் ஜாரில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். பட்டரும் வாட்டரும் சேர்த்து ஹாஃப் ஆஃப் த ஜார் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட்ஸில் பட்டர் பிரிஞ்சு வந்துடும். இல்லாட்டி நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஹாஃப் ஆஃப் த ஜார் ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம பல்ஸ் கொடுத்தோன்னாலே பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். எனக்குமே பட்டர் முன்னாடி எடுக்கலாம் தெரியாது. நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இப்படி செய்ய ஆரம்பித்தேன். இப்போ இந்த பட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் போட்டுட்டு அந்த வாட்டரில் நம்ம கலெக்ட் பண்ண பட்டர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் எதுக்காக இதில் போடுறோம் அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ண பட்டரில் பட்டர் மில்க் இருக்கும் உள்ள, அந்த பட்டர் மில்கெல்லாம் இதில் ரிலீஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நான் எல்லா க்ரீமையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பட்டர் எல்லாத்தையும் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் வாட்டர் வெளியில் வந்துடும், பட்டர் மில்க் வந்துடும். ஸோ அதுக்காகவும் இப்போ பாருங்கள், நம்ம கோல்டு வாட்டர் போட்டதுனால நம்ம கையில் இல்லை பாத்திரத்துலலாம் அந்த அளவுக்கு பட்டர் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப க்ரீஸியாலாம் இருக்காது, நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கூட உள்ளே தண்ணி இருக்கும், பட்டர் மில்க். ஸோ அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி கொஞ்சமாக போர்ஷன்ஸாக பிரித்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ப்யூர் பட்டர் கிடைக்கும். நம்ம லைட் வெயிட்டாக நல்ல சில்கியான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பட்டர் கிடைக்கும். கோல்டு வாட்டர் தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணணும், அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி திருப்பி இந்த பட்டரை போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கூட பட்டர் மில்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்துடும். அதுக்காக இப்போ குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சும் போது பட்டரெல்லாம் நம்ம இந்த க்ரீமை தனியாக பிரிக்க வேண்டாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த க்ரீம் எல்லாத்தையும் பாலோட மிக்ஸ் ஆகிடும். பெரியவங்களுக்கு காய்ச்சும் போது மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீம் தனியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி பட்டரை நான் ஷேப் பண்ணி வச்சுக்க போகிறேன். பட்டராகவே யூஸ் பண்ணுறதுனால நான் ஷேப் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் நெய் காய்ச்சறதுனா இந்த ஷேப் பண்ணுற இந்த மோல்டிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பட்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் ஷேப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஷேப் பண்ணி நம்ம யூஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூசேஜ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி ரஃப்பாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ரஃப்பாக நம்மளுக்கு ஷேப் கிடச்சிடும். ஸோ நான் ரெக்டாங்கிளாக யூஸ்வலாக பண்ணுற ரெக்டாங்கிள் ஷேப் நான் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டால் போதும். ஓன் யூஸ்க்கு தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன போர்ஷன்ஸாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா இதை ஃபோல்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இது ஒரு நூல் போட்டு கட்டிக்க போகிறேன். அப்போ இன்னும் கூட நம்மளுக்கு ஷேப் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். அதனால தான்
இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன், ஒரு 1 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லாவே கிடச்சிடும். இதில் வந்து ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு பட்டர் மில்க் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, நல்லா பியூர் பட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பட்டர் இஸ் ரெடி. ஸோ பட்டர் நிறைய பேர் பண்ணுவாங்க. யாராவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.